So today's class will go for grammar. Okay, grammar लियो अदु important topic आना रचना के आधार पर. Okay, रचना के आधार पर वाक्य भेद. अब अदुनोட meaning என்னது? वाक्य भेदना என்னது? Kinds of sentences. अब रचना के आधार पर அப்படினா என்ன அர்த்தம்னா on the basis of structure or construction. அப்ப ஒரு sentence நீங்க லாஸ்ட் இயர் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க अर्थ के आधार पर वाक्य भेद. ஓகே, அப்ப இது என்ன அர்த்தம்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் மீனிங் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அந்த சென்டென்ஸை பிரிச்சிருப்பீங்க. நிதான் வாக்கிய, நிஷேத் வாக்கிய, அஞ்ஞான் வாக்கியன்னு பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? 9th ஸ்டாண்டர்ட்ல अर्थ के आधार पर वाक्य भेद படிச்சீங்களா இல்லையாடா? எஸ் மேம். ஸோ இந்த வருஷம் நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா रचना के आधार पर. ஸோ ரச்சனானா நம்மளுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன், கிரியேஷன், ஸோ ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நம்ம ரச்சனான்னு சொல்கிறோம். रचना के आधार पर वाक्य भेद. ஒரு வாக்கியத்தை அதாவது ஒரு சென்டென்ஸை ஒரு வாக்கியவை எப்படி பிரிக்கிறாங்க? ஆன் தி பேசிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அதில் வந்து நம்மளுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம எலாபரேட்டாக படிக்க போகிறோம். So it is visible now. Okay. So first இத என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. வாக்கிய. வாக்கியனா என்னன்றதை அவங்க டீடைலா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க நினைக்கலாம் வாக்கிய கூடவா நம்மளுக்கு டெஃபினிஷன் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? ஸோ கண்டிப்பா வாக்கியனா என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ நவ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சரல் வாக்கியம். இப்போ இந்த வாக்கிய படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எதெல்லாம் அதனுடைய ரூல்ஸ், முக்கியமாக ஒரு சரல் வாக்கியனா அதோட ரூல்ஸ் என்ன, சன்யுக்த் வாக்கியனா அதோட ரூல்ஸ் என்ன, மிக்ஸ்டு வாக்கியனா ரூல்ஸ் என்ன, ஏன் அதோட ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரூபாந்தர் பண்ண போகிறீங்க. ரூபாந்தர் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு வாக்கியிலேருந்து இன்னொரு வாக்கியக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மிக்ஸ்டு வாக்கியனா அதில் என்ன இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஒரு இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்படி கேட்பாங்க, ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அது நம்ம ப்ராக்டிஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு இது சரல் வாக்கிய ஏன்னு கேட்பாங்க. அப்போ வந்து யஹ் வாக்கிய சரல் வாக்கிய கியோ கஹத்தே ஹை அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும்னா அதோட ரூல் அங்கே நம்ம அப்ளை பண்ண வேண்டி வரும். தட் ஐ வில் டெல் யூ. அதனால இப்போ நான் வந்து உங்களுக்கு சரல் வாக்கியனா என்னன்னு சொல்லும்போது நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஜிஸ் வாக்கிய மே ஏக் ஹி கிரியா ஹோ அர்த்தாத் ஏக் ஹி கிரியா ஹோ अर्थात एक ही विधेय हो. பாருங்க, அதுக்கு தான் நம்ம இதை லேர்ன் பண்ணணும். இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு வாக்கியத்துல ஒரு கிரியா தான் இருக்கணும். ஓகே, भले ही कर्ता उद्देश्य एक से अधिक हो. ஸோ உனக்கு வந்து கர்த்தா வந்து ஒருத்தருக்கு மேலே இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் और लक्ष्मण जा रहे हैं. அப்போ ராம் और लक्ष्मणன்றது கர்த்தா, அதாவது உத்தேஷ்ய. அது ஒன்றுத்துக்கு நிறைய மேலே இருக்கலாம், பட் கிரியா வந்து ஒன்று தான் இருக்கணும். उसे सरल या साधारण वाक्य कहते हैं. இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா सरल या साधारण वाक्य. सरल वाक्यनो சொல்வாங்க, साधारण वाक्यनो சொல்வாங்க. तो जिस वाक्य में एक ही क्रिया हो अर्थात एक ही विधेय हो, भले ही कर्ता வேண்டாம், कर्ता உங்களுக்கு வந்து एक से अधिक हो. ஸோ भले ही என்ன அர்த்தம், மேபி யூ கேன் ஹேவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. उसे सरल या साधारण वाक्य कहते हैं. जैसे இங்க பாருங்க, नेहा कपड़े धोती है. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு உத்தேஷ்யம் இருக்கு, நேஹா. கப்படே தோத்தி ஹை விதேய். ஸோ இது வந்து சரல் வாக்கியம். இப்போ தோ உத்தேஷ்யம் இருக்கு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான், நேஹா ஒரு கிரண் கப்படே தோத்தி ஹை. ஸோ இது என்னது, தோ உத்தேஷ்ய ஏக் விதேய். அப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும், ஒரு விதேய் தான் இருக்கணும், ஒரு கிரியா தான் இருக்கணும். वे रोज पार्क में टहलने जाते हैं. ஏக் உத்தேஷ்ய ஏக் விதை. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம், சரல் வாக்கியன்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து संयुक्त वाक्य. संयुक्त वाक्यல என்ன சொல்றாங்க பாருங்க, जब दो या अधिक सरल वाक्यों का समानाधिकरण समुच्चय बोधक द्वारा जोड़कर एक वाक्य इस प्रकार बनाया जाता है कि वे एक दूसरे के पूरक होते हुए भी किसी के आश्रित नहीं होते, तो उसे संयुक्त वाक्य कहते हैं. இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லிட்டாங்க.
பட் உங்களுக்கு சன்யுக்த வாக்கியக்கு டெஃபினிஷன் நான் வேற சிம்பிள் ஃபார்மேட்ல கொடுக்குறேன். இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும். என்ன சொல்றாங்க பாருங்க, ஜப் தோ யா அதிக் சரல் வாக்கியம். அப்ப 2 சரல் வாக்கியம் இருக்கு உனக்கு. சரல் வாக்கியம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஒரு உத்தேஷ்ய சாரி 1 or 2 உத்தேஷ்யம் இருக்கலாம், விதேய் ஒண்ணுதான் இருக்கணும். அப்ப இவங்க சொல்றது என்னது, ஜப் தோ யா அதிக் சரல் வாக்கியம். அப்ப நிறைய விதேய் இருக்கலாம். அப்ப அவங்க மீன் பண்றது என்னது, ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட விதேய் இருக்கலாம், கிரியா இருக்கலாம். ஓகே, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா சமான அதிகரன், அது விட்டுருங்க, அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சமான அதிகரன்னா ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான 2 கிரியா இருக்கு. சமுச்சய போதக் துவாரா, சமுச்சய போதக்னா என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றோம்னா கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பட், அண்ட், ஆஸ், as soon as, in spite of, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு, in spite of கிடையாது, அது வராது. பட் வரும், ஆல்சோ வரும், அண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்றதை நம்ம என்ன சொல்றோம், கன்ஜங்ஷன் சொல்றோம் இல்லையா, அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, दो या अधिक सरल वाक्यों को समुच्चय बोधक द्वारा, அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ், த்ரூ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஜோடுகர், கனெக்ட் பண்ணுது. 2 வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது. एक वाक्य इस प्रकार बनाया जाता है, இது மாதிரி ஒரு வாக்கியவா பண்றாங்க. एक दूसरे के पूरक होते हैं. पूरक அப்படின்னா வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை காம்ப்ளிமெண்ட் ஆக்குறாங்க. ஸோ அந்த பூரக்க விட்டுடுங்க, அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுடுங்க. ஸோ என்ன பண்றாங்க, ஏக் வாக்கிய பனாயா ஜாத்தா ஹே, அது வரைக்கும் நம்மளுக்கு போதும் டெஃபினிஷன். கிசி கே ஆஸ்ரித் நஹி ஹோதே, ஏன் இந்த இடத்துல ஆஸ்ரித்ன்ற வேர்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு மிக்ஸ்டு வாக்கிய படிக்கும்போது புரியும். ஸோ எது கூடயும் டிபெண்ட் ஆகலைன்னு சொல்றாங்க, எந்த வேர்ட்ஸ் கூடயும் டிபெண்ட் ஆகலை. எதுக்காக இதை சொல்றாங்கன்றத ஐ வில் கம் டு மிக்ஸ்டு வாக்கிய and then I'll explain this. तो उसे संयुक्त वाक्य कहते हैं. ये दोनों उपवाक्य प्रधान उपवाक्य कहलाता है. उपवाक्य प्रधान उपवाक्य कहलाता है. இதுவும் என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ நிம்னலிখিত வாக்கியம், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சன்யுக்த வாக்கியம் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உபவாக்கியனா என்ன, ஆஸ்ரித்னா என்னன்றதை I'll tell you. मैं लिख रहा हूं. ஸோ நமக்கு என்ன இருக்கு, ஒரு விதேய் இருக்கு. और तुम पढ़ रहे हो, அண்ட் நீ படிச்சுட்டு இருக்க. இது பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ், நான் எழுதிட்டு இருக்கேன், நீ படிச்சுட்டு இருக்க. ஓகே, 2 சரல் வாக்கியம் நம்மளுக்கு இங்கே இருக்கு. 2 சரல் வாக்கியம் நம்ம என்ன பண்றோம், समुच्चय बोधक द्वारा जोड़ देते हैं. We are combining the 2 sentences with the help of a compound word. मैं लिख रहा हूँ और तुम पढ़ रहे हो. पिताजी आने वाले थे किंतु नहीं आए. So this is the time for my father to come now. But he didn't come. அப்ப நீ இந்த சென்டென்ஸ் எப்படி ரெண்டா சொல்லலாம், पिताजी आने का समय है, he didn't come yet. இந்த 2 சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு வர வேண்டிய டைம் தான், ஆனா, किंतु, but he didn't come. सत्य बोलना चाहिए परंतु कठोर सत्य बोलना अच्छा नहीं होता. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, உண்மையை தான் பேசணும், தட் இஸ் குட். ஆனால் ரொம்ப நம்ம சொல்றோம் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப நல்லவனா, ரொம்ப உண்மை பேசுறது அப்படின்றது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு கீ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, और, किंतु, परंतु, एवं, तथा, या, अथवा, आदि, समान अधिकरण, संबोध बोधक, संबंध बोधक, अव्यय. நல்ல நம்ம ஹிந்தி கிராமர் படிச்சோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அழகா புரியும். சமான அதிகர், அவ்வியைன்னு சொல்லுவாங்க சில வேர்ட்ஸ் எல்லாம். இந்த வேர்ட்ஸ் சமான அதிகரன், சம்பந்த போதக், அவ்வியை, பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச்ல நம்ம படிக்கணும். இதெல்லாம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல படிக்க வேண்டியது இதெல்லாம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு அது தேவையும் இல்லை. इफ यू वांट आई विल एक्सप्लेन, बट இப்போ அதுக்கு தேவை, இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். संयुक्त वाक्य के संबंध में निम्नलिखित बातें ध्यान देने वाले. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. इसमें कम से कम 2 प्रधान उपवाक्य होता है. இந்த உபவாக்கியன்னு சொல்றாங்களா, அப்ப என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 சென்டென்ஸ் கம் சே கம் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 2 சென்டென்சஸ் இருக்கும், அதாவது 2 சரல் வாக்கியவாது இருக்கும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கம்பைன் பண்ண முடியும். इसमें कम से कम 2 प्रधान उपवाक्य होते हैं. इसमें आए प्रधान उपवाक्य का स्वतंत्र प्रयोग हो सकता है. அப்ப பிரதான உபவாக்கியன்னு ஒரு வேர்டை இங்க கொடுக்குறாங்க. அப்ப என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னா, நீங்க படிச்சிருக்கணும், எதுவுமே மெயின்
மெயின் சென்டென்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா? டிபெண்டன்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ், இதுதான் மெயின் சென்டென்ஸ்னு நான் சொல்கிறேன். பிரதான் உபவாக்கியனா என்ன அர்த்தம்? மெயின் கிளாஸ். அப்போ இன்னொரு உபவாக்கியம் இருக்குது, அது என்னது? ஆஸ்ரித் உபவாக்கியம். இப்போ தானே உங்களுக்கு இந்த ஆஸ்ரித்ன்ற வேர்டு சொன்னேன் இல்லையா? ये आश्रित ना होकर एक दूसरे से पूरक होते हैं. இதுவும் மிக்ஸ்டு வாக்கியம் படிக்கும்போது இன்னும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகலை, ரெண்டுத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. மழை வரும்னு நினச்சேன், ஆனால் மழை வரலை. இன்னைக்கு அப்பா வர வேண்டிய டைமு, ஆனால் வரலை. நான் லேட்டாக எழுந்ததுனால பஸ்ஸை விட்டுட்டேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரு சென்டென்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸில் டிபெண்ட் ஆகி இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் ஆகி இருக்கிறது தான் மிஸ்ட்ரு வாக்கியம். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, जो आदमी मैंने देखा था वह यहाँ खड़ा हुआ है. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, யாரை நான் பார்த்தேனோ அவன் இங்கே நின்றுட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்ரித்தா இருக்குது, டிபெண்ட், ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகி இருக்குது. இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகலை, one sentence is a complement for the other sentence. அதுதான் இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க. பிரதான் உபவாக்கிய is main class, ஆஸ்ரித் உபவாக்கிய is dependent class. dependent classனா என்ன அர்த்தம்? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகி இருக்கிறது. The man who is waiting outside is my friend. அப்போ இந்த இடத்துல who அப்படின்றது நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் டிபெண்டன்ட் கிளாஸில் வருது. ஓகே, வேறஸ் இங்கே வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், ரெண்டுமே மெயின் கிளாஸ் தான். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ये आश्रित ना होकर, इट इज़ नॉट डिपेंडेंट ऑन एनीथिंग, एक दूसरे के पूरक होते हैं पर होते हैं परस्पर संबंधित. ஸோ ரெண்டுத்துக்குமே ரிலேஷன் இருக்குன்னு சொல்கிறேன். दो विरोधी तर्क वाले वाक्यों का, இது வேண்டாம், இந்த சென்டென்ஸ் வந்து யூ வில் கன்ஃபியூஸ்ட். ஓகே, இட்ஸ் எனஃப், இது வரைக்கும் போதும் நம்மளுக்கு. இப்போ மிக்ஸ்டு வாக்கியம் போகலாம். whatever is needed I'll tell you. मिक्स्ड वाक्य, जिस वाक्य में एक प्रधान, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும், जिस वाक्य में एक प्रधान அதாவது ஒரு மெயின் கிளாஸ் और एक या अनेक आश्रित उपवाक्य, ஒன்று இல்லைன்னா நிறைய டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் தான் வரும். उसे मिश्रित वाक्य कहते हैं. मिश्रित वाक्यों के मुख्य उद्देश्य और मुख्य विधेय के अतिरिक्त एक या अनेक समापिका क्रियाएं होती है. मुख्य उद्देश्य और मुख्य विधेय युक्त उपवाक्य प्रधान उपवाक्य होता है, शेष उपवाक्य आश्रित उपवाक्य होता है. ஸோ இதை நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பிரதான உபவாக்கிய ஒரு ஆஸ்ரித் உபவாக்கியம் இருக்கும், ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அநேக் சமாபிகா. சமாபிகா அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணுதில்ல, जो आदमी बाहर खड़ा हुआ है वे मेरा पापा है. அப்போ அந்த ஜோவும் வேவும் அதுதான் இந்த இடத்துல அநேக சமாபிகா அப்படின்னா கனெக்ட் பண்ணக்கூடிய கிரியாயே உங்களுக்கு இருக்கும். मुख्य उद्देश्य और मुख्य विधेय युक्त उपवाक्य प्रधान उपवाक्य होता है, शेष उपवाक्य आश्रित उपवाक्य होता है. இது என்ன சொல்றாங்கன்னா, முக்கிய அது எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அது வந்து நம்மளுக்கு பிரதான உபவாக்கியமாகவும் இன்னொரு சென்டென்ஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அழகாக. பிரதான் உபவாக்கிய ஆஸ்ரித் உபவாக்கியம். राम ने कहा मैं बाजार नहीं जाऊँगा. ஸோ ராம் சொன்னா, அப்போ அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அது மெயின் கிளாஸ். என்ன சொன்னா? தட் இஸ் தி டிபெண்டன்ட் கிளாஸ். मैं बाजार नहीं जाऊँगा, वहाँ एक नलकूप है बिजली से चलता है. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு என்ன இருக்கு, நல்கூப் அப்படின்னா வந்து ஒரு கிணறு இருக்குது, ஒரு தண்ணி வர சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியால் ஒர்க் ஆகுது, பிஜ்லி से चलता है. यह वही छात्र है जो कक्षा में प्रथम आया है. ஸோ இவன் அதே வந்தான், யாருடா அவன்? கிளாஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடியவன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கி வஹா ஜோ யஹ் ஜோ இது எல்லாமே நம்மளுக்கு கனெக்டிங் வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதோம், மிக்ஸ்டு வாக்கிய கே உபவாக்கிய பிராயக. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி கி ஜோ ஜஹான் ஜப் அகர் இது எல்லாமே நம்மளுக்கு மிக்ஸ்டு வாக்கியனுடைய கீவேர்ட்ஸ் மாதிரி. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்று என்ன இருக்குன்னா, உபவாக்கியக்கே பேது. இந்த உபவாக்கியம் இருக்கு இல்லையா, ஆஸ்ரித் உபவாக்கியம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேது இருக்குது, மெயின் கிளாஸ்க்கு பேது இருக்காது. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், ஒரு பர்சன் வெளியில் நின்றுட்டுருக்கா இல்லையா,
ஒன் ஹூ ஸ்டாண்டிங் அவுட் சைட் இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த ஒன்னுன்றது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? சங்யா உபவாக்கியவா இருக்கும். சங்யா தானே, ஏன்னா அது வந்து நவுனை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி வில் அண்டர்ஸ்டாண்ட் நவ். இங்கே பாருங்கள், उपवाक्य के भेद आश्रित उपवाक्य प्रधान उपवाक्य के सहारे. இந்த ஆश्रित उपवाक्य எப்படி வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கும்? with the help of main class. with the help of main class you will be having a dependent class. सहारे से जिसका अभिप्राय प्रकट हो वह वाक्य आश्रित उपवाक्य कहलाता है. ஸோ மெயின் கிளாஸ் மூலமாக அவனுடைய பங்கு அவன் செய்கிறான். அவன் தான் வந்து யார்? आश्रित उपवाक्य. आश्रित उपवाक्य मुख्य उपवाक्य का समर्थन व स्पष्टीकरण या विस्तार करता है. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். आश्रित उपवाक्य 3 प्रकार के होते हैं. இதை மறக்கவே கூடாது. आश्रित उपवाक्य எவ்வளோ இருக்குது? 3 தான் இருக்குது. என்ன இருக்குது? संख्या उपवाक्य, विशेषण उपवाक्य, क्रिया विशेषण उपवाक्य. இந்த 3 நம்ம மறக்கவே கூடாது. ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், संख्या उपवाक्यना என்னது? जो उपवाक्य प्रधान उपवाक्य की क्रिया के कर्ता कर्म अथवा पूरक के रूप में संख्या के समान आए उसे संख्या उपवाक्य कहते हैं. जैसे இதெல்லாம் விட உங்களுக்கு ஈஸியாக நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு அங்கே கீ வருதோ அது சங்யா உபவாக்கியம். நீ வேறு எதுக்குமே போக வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, தட், ஹீ செட் தட், இட் ஹேப்பன்ட் தட். அப்போ தட்டுன்றது ஒரு संज्ञाவை குறிக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, सूर्य पूर्व में निकलता है सभी जानते हैं क्रिया का कर्म. இது வேண்டாம். सभी जानते हैं कि वह ईमानदार है. वह सॉरी एक्सट्रीमली सॉरी, की अंडरलाइन பண்ண, की यही है जो मैं तुमसे आशा करता हूँ. ஸோ இந்த இடத்துல ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, இதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நவோதயாவுடைய இது நான் எடுத்த எலாபரேட்டாக சொல்லி தரத்துக்காக, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் கீ இருக்கோ அங்கே அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு சங்யா உபவாக்கியம் நீங்கள் போடலாம். ஓகே, விசேஷன் உபவாக்கியக்கு வாங்க. ஸோ விசேஷனில் என்னெல்லாம் இருக்கும்? जो उपवाक्य प्रधान उपवाक्य के किसी संज्ञा सर्वनाम अथवा संज्ञा पदबंध के विशेषण बताते हैं उसे विशेषण. ஸோ संज्ञाவோட விசேஷன் சொல்ல போகுது. எதெல்லாம் பாருங்களேன், यह वही छात्र है. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு संज्ञाவை விசேஷப்படுத்த போகிறோம். जो कक्षा में प्रथम आता है, जो. दिल्ली जो कि भारत की राजधानी है, जो कि. 15 अगस्त वह दिन है जब कि भारत स्वतंत्रता हुआ. भारत वह तपोवन है जहाँ. இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கீவேர்ட்ஸை பை ஹார்ட் பண்ணால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு சஞ்ஞாவை விசேஷப்படுத்தினாங்கன்னா அது விசேஷன் உபவாக்கியம். இங்கே பாருங்கள், யஹ் வஹி சாத்திரஹ அப்படின்றது மெயின் கிளாஸ். அந்த மெயின் கிளாஸில் இருந்து அவங்க டிபெண்ட் கிளாஸ்க்கு வராங்க, அதாவது ஆஸ்ரித் உபவாக்கியக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்க? ஜோ கக்ஷாமி. இந்த ஜோன்றது இந்த பையனை குறிக்குது. இந்த கனெக்டிங் வேர்ட் இந்த பையனை குறிக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இதை விசேஷன் உபவாக்கியம். தில்லி ஜோக்கி பாரத் கி ராஜ்தானி ஹை. இப்போ தில்லியை பற்றி பேசுகிறோம், அது ஒரு சஞ்ஞா. என்னன்னு சொல்கிறாங்க? ஏக் சுந்தர் நகர் ஹேன்னு சொல்கிறாங்க. ஸோ விசேஷன் உபவாக்கியம். 15 अगस्त वह दिन है. 15 अगस्त பற்றி பேசுகிறாங்க, அது ஒரு சஞ்ஞா. ஜப்கி பாரத் சுதந்திரதா ஹுவா. நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணாலே உங்களுக்கு அது என்ன உபவாக்கியம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கிரியா விசேஷன் உபவாக்கியம் பாருங்கள். ஸோ இப்போ சஞ்ஞா நம்ம பார்த்தோம், சஞ்ஞாவை விசேஷப்படுத்தும் போது டிஸ்கிரைப் பண்ணும்போது விசேஷன் உபவாக்கியன்னு பண்ணுறோம். அதே மாதிரி கிரியாவை பண்ணும்போது நேராக வந்து வில் கோ ஃபார் ஜப் கபி ஆப் தில்லி ஆயே. அப்போ தில்லி வரதை பற்றி பேசுகிறாங்க. முஜ்சே அவசியக் மிலே. அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்னது? டில்லிக்கு வரும்போது என்னை மீட் பண்ணுங்க, சரியா? அப்போ வரும்போது மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கிரியா விசேஷன் உபவாக்கிய. ஜப் கபி, எப்போ நீங்கள் வரீங்களோ. நம்ம பத்பந்திலே படிச்சிருக்கோம். பத்பந்திலே கிரியா விசேஷன்றது நம்ம என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அந்த கிரியாவை விசேஷப்படுத்தணும். அப்போ இந்த என்ன சொல்கிறாங்க? ஜப் கபி, எப்பெல்லாம் நீங்கள் வரீங்களோ அப்போ என்ன மீட் பண்ணுங்க. ஜோஹி ஹவா தீமி ஹேவி வர்ஷானே ஜோர் பக்கடா. ஸோ எப்பெல்லாம் வந்து காற்று கம்மியாச்சோ அப்போ காற்று கம்மியாகிறத பற்றி பேசுகிறாங்க. ஜோஹி
हवा धीमी हुई, वर्षा ने जोर पकड़ा. जब जब धर्म पर आघात हुआ, भगवान அவதரித் हुए. ஸோ எப்போவெல்லாம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனால இந்த வேர்டே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க கிரியா விசேஷனை தான் குறிக்கும். உங்களுக்கு ரீதி வாச்சக் கிரியா விசேஷன், கால் வாச்சக் படித்தோம் இல்லையா, கிரியா விசேஷனில் பேத் அதை தான் குறிக்கும். ஜப் ஜப் தர்ம பர் ஆகாத் ஹுவா. ஸோ எப்பெல்லாம் தர்மத்துக்கு வந்து ஒரு ஹர்ட் வருதோ அப்பெல்லாம் பகவான் வந்து வராருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிரியா விசேஷன். ஸோ ஆஷ்ரித் உபவாக்கியில் உங்களுக்கு 3 தான். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸை தான் டிபெண்ட் கிளாஸ்னு நான் சொல்கிறேன். ஆஷ்ரித் உபவாக்கியன்றது அந்த சப்பார்டினேட் தான். சப்பார்டினேட் கிளாஸ் என்ன பண்ணுது, மெயின் கிளாஸை டிபெண்ட் ஆகியிருக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸ், ஏதாவது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹீ இஸ் தி மேன், ஐ சா எ மேன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட். அந்த ஹூ கனெக்ட் பண்ணுது. ஒன் ஹூ, இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் இஸ் மை ஃப்ரெண்டு. அப்போ வெளியில் யார் நிற்கிறாங்களோ அவன் என்னுடைய ஃப்ரெண்டு. இது சங்யா உபவாக்கியம் இல்லையா. ஸோ அந்த பையனை அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி எதை பற்றி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் கிளாஸாக இருக்கும். ஐ வெண்ட் அவுட் வென் ஐ சா எ தீஃப். சரியா, ஐ வாஸ் கோயிங் அவுட் வென் ஐ சா. அப்போ இந்த வென் ஐ சா அந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக முடியாமல் இருக்கிறதெல்லாம் ஆஷ்ரித் உபவாக்கியம். ஏன் அது என்ன பண்ணுது, மெயின் கிளாஸாக டிபெண்ட் ஆகி இருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு நம்ம படிக்க வேண்டியது. ஸோ சரல் வாக்கியம் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு ஒரு உத்தேசிய ஒரு விதியே இருக்கும். 2 உத்தேசிய கூட இருக்கலாம், பட் ஒரே ஒரு விதியே இருக்கும். இது மைண்டில் எடுத்துக்கணும். சன்யுக்த் வாக்கியம்னா என்ன அர்த்தம், 2 வாக்கியத்தை நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டால் சமுச்சிய போதக்கால நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். தேர்டு வந்து மிக்ஸ்டு வாக்கியம். மிக்ஸ்டு வாக்கியில் என்ன இருக்க போகுது, நம்மளுக்கு ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகியிருந்தால் அது மிக்ஸ்டு வாக்கியம். அப்போ அந்த டிபெண்ட் கிளாஸில் நம்மளுக்கு இன்னும் ஒரு பேது கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா ஒரு 3 பேது கொடுக்குறாங்க. சங்யா, விசேஷன், கிரியா விசேஷன். இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சரல் வாக்கிய அதையே சன்யுக்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, पौधे लगाकर माली चला गया. ஓகே, மாலினா யார், கார்டனர். பிளான்ட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், நீ இதை சரல் வாக்கிய சலா கயா ஒரே ஒரு விதை இருக்குது. பௌதே என்றது வந்து நம்மளுக்கு உத்தேசிய, லகாக்கர் மாலி சலே கயான்றது விதை. பிளான்ட்டை நட்டுட்டு அவன் போயிட்டான். ஓகே, இப்போ சன்யுக்த் வாக்கியம் என்னது, இப்போ 2 சென்டென்ஸாக நம்ம இதை பிரிக்கணும் இல்லையா. சன்யுக்த் வாக்கியனாலே யூ ஷுட் ஹாவ் 2 सरल वाक्य. माली ने पौधे लगाए और चला गया. அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சன்யுக்த வாக்கியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதை நான் 2 சென்டென்ஸா பிரிக்கணும். which should be connected with one word. இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பரிக்ஷமி வியக்தி கோ சபி சாஹதே ஹை. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, ஹார்ட் ஒர்க் பர்சன் தான், எவ்ரி ஒன் நீட்ஸ் தி ஹார்ட் ஒர்க் பர்சன். ஸோ இது எப்படி நம்ம வந்து 2 வாக்கியமாக்கணும், जो व्यक्ति परिश्रम करता है उसे सब चाहते हैं. இங்கே மிக்ஸ்டு வாக்கியம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சன்யுக்த் பண்ணலை, சன்யுக்தும் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த இதில் வந்து எல்லா வாக்கியத்தையும் எல்லா வாக்கியமாகவும் மாற்ற முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இது எப்படி மேம் நம்ம வந்து சன்யுக்த் பண்ணலாம், பரிக்ஷமி व्यक्ति சபி சாஹதே ஹை, இது எப்படி நம்ம பண்ணலாம், 2ஆ எப்படி பிரிக்கிறோம், பரிக்ஷமி व्यक्ति है उसे, இங்கே பாருங்க, பரிக்ஷமி व्यक्ति है. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் இருக்கான், और उसे सभी चाहते हैं. புரியுதா. ஸோ எல்லா சென்டென்ஸுமே எல்லாமா மாற்றலாம் வித்தவுட் சேஞ்சிங் தி மீனிங். இவங்க இதே சென்டென்ஸை வந்து மிக்ஸ்டு வாக்கியவா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, जो व्यक्ति परिश्रम करता है उसे सब चाहता है. So one who is doing hard work, okay, everybody needs him. அப்ப जो व्यक्ति परिश्रम करता है என்ன வாக்கியம் நம்மளுக்கு, டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து மெயின் கிளாஸ். ஓகே, பிரதான் உபவாக்கிய, ஆஸ்ரித் உபவாக்கிய. இது என்ன ஆஸ்ரித் உபவாக்கிய, சங்கியா ஆஸ்ரித் உப, நமக்கு ஈஸியாக தெரியுது, ஜோ व्यक्ति, व्यक्तिயை பற்றி பேசுகிறாங்க. விதான் வாச்சக் இது விட்டுடுங்க, விதான் வாச்சக்லாம் வேண்டாம்.
ஓகே, இப்போ பாருங்க ஒரே சென்டென்ஸை மூணாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். वे लोग घूमने के लिए बगीचे में गए थे. ஓகே, ஸோ அந்த பீப்புள் வந்து வாண்டரிங் பண்ணுறதுக்காக கார்டனுக்கு போயிருக்காங்க. இப்போ இதை ரெண்டாக பிரிக்கணும். அப்போ நீ எப்படி பிரிப்ப? அவங்க வாண்டரிங் பண்ண போகிறாங்க, அதனால பகீஜாக்கு போகிறாங்க. ஓகே, வாண்டரிங் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்கு? கேலியே உன்ஹே घूमना था. ஸோ அந்த ஏன் இங்கே घूमना था நம்ம சொல்கிறோம்? கேலியே அவன் போகணும்னு நினச்சான், அதனால் அவன் பகீஜா போனான். उन्हें घूमना था अतः, अतः मीन्स therefore बगीचे में गए थे, அதனால அவங்க பகீஜா போனாங்க. वे बगीचे में गए थे क्योंकि उसने घूमना था. இது மிக்ஸ்டு வாக்கியம். ஏன் இது மிக்ஸ்டு வாக்கியம்னா இந்த சென்டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணிச்சு. वे बगीचे में गए थे क्योंकि उन्हें घूमना था. ஸோ அவங்க வந்து பகீஜா போனாங்க ஏன்னா அவங்களுக்கு ஊர் சுற்றணும், அவங்களுக்கு வந்து வாண்டரிங் பண்ணணும். they want to have a walk. ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இது வந்து நவோதயா ஸ்கூல்ஸ் இல்லையா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா வே பகீஜே மே கயே தே, நாங்கள் இது எப்படி எழுதுவோம்னா இஸ்லியே வே பகீஜே மே கயே தே क्योंकि, ரெண்டுத்துலேயுமே ஒரு கனெக்டிங் வேர்டு கொடுத்துருவோம். இந்த சென்டென்ஸ்க்கும் ஒரு கனெக்டிங் வேர்டு, இந்த சென்டென்ஸ்க்கும் ஒரு கனெக்டிங் வேர்டு. இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. पौधे लगाकर माली चला गया, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். माली ने पौधे लगाया और चला गया. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மிக்ஸ்டு என்னது? जब माली ने पौधे लगा दिए, ஸோ எப்போ வந்து கார்டனர் பிளான்ட்டை வச்சுட்டாரோ தப்பு வகு चला गया. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே கனெக்டிங் வேர்டு இருக்கு. ஸோ மிக்ஸ்டு வாக்கியில் மேக் இட் அஸ் அ பாயிண்ட் தட் யூ ஷுட் ஹாவ் 2 வேர்ட்ஸ் கனெக்டிங் எக்ஸப்ட் கீ. கீன்ற வார்த்தை லெட்டரை தவிர, கீனா என்ன மீனிங்? தட். மை டீச்சர் செட் தட் டுமாரோ இஸ் அ ஹாலிடே. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கள் டீச்சர் சொன்னாங்க அதாவது நாளைக்கு லீவுன்ட்டு. அந்த அதாவதுன்றது மிக்ஸ்டு வாக்கியில் வரும். சரியா? இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. கீ இருந்தாலே மிக்ஸ்டு வாக்கிய தான். नेक्स्ट वन पर सोनू ने जब गृह कार्य किया तब खेलने चला गया. ஸோ இது என்ன வாக்கியம்? ஜப்பும் தப்பும் இருக்கு இல்லையா? ஸோ எப்போ வந்து அவன் கிரக காரிய ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணானோ விளையாட போயிட்டான். ஃபைன். இப்போ இதை சரல் வாக்கியவா ஆக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோனு கிரக காரிய கர்க்கே கேல்னே சலா கயா. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், மேம் இதில் வந்து 2 விதே இருக்கா, 2 கர்த்தா இருக்கா, 2 காரக் இருக்கா, சாரி 2 கிரியா இருக்கா? கிடையாது. இது வந்து 2 கிரியாவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம தமிழில் சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு விளையாட போயிட்டான். ஓகே, இந்த விளையாட போனான்னு சொல்கிறேன் பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டண்ட்டான மெயின் கிரியா. இங்கே இந்த ஒரு கிரியாவை டம்மி பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, கற்கே செய்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 கிரியாவாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் संयुक्त वाक्य பாருங்க. सोनू ने गृह कार्य किया और खेलने चला गया. சோனு என்ன பண்ணிட்டான், ஹோம்ஒர்க் பண்ணிட்டான் அண்ட் விளையாட போயிட்டான். சரியா? ஸோ ஒரே சென்டென்ஸ் அழகாக 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நவ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ரீட் நவ். எனிபடி இந்த வாக்கியம் ரீட் பண்ணுங்க, எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சாது ரீட் பண்ணுடா. இந்த संयुक्त वाक्य ரீட் பண்ணுங்க. எனிபடி? எஸ், சம்ஷிதா குட்டி ரீட் பண்ணு. संयुक्त वाक्य. पिताजी ने बैग उठाया और ऑफिस चले गए. सरल तथा मिश्र वाक्य. पिताजी
बैग उठाकर ऑफिस चले गए। सरल वाक्य। जब पिताजी ने बैग उठाया तब ऑफिस चले गए। ஓகே இப்போ நோட்டீஸ் मिश्र பண்ணுங்க, वाक्य। ஒன் செகண்ட் இருக்கட்டும். இப்போ பாரு, இப்போ நோட்டீஸ் பண்ணுங்க, இது சன்யுக்த் வாக்கிய. நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு கனெக்டிங் வேர்டு இங்க இருக்கு. இது சரல் வாக்கிய. சரல் வாக்கியம் என்ன பண்ணிட்டாங்க, உठाकर பிதாஜி பைக்கை எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஒரே சென்டென்ஸா மாத்திட்டாங்க. இப்போ மிக்ஸ்டு வாக்கியம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஜப் பிதாஜி ने பைக் உठाया तब ஆஃபீஸ் चले. புரியுதாடா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஸோ நீங்க நல்லா அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, சன்யுக்த வாக்கியக்கு உங்களுக்கு ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கணும், ரெண்டு சென்டென்ஸாக பண்ணணும், ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கணும். மிக்ஸ்டு வாக்கியக்கு ரெண்டு கனெக்டிங் வேர்டு இருக்கணும். சரல் வாக்கிய ஷுட் கம் இன் ஒன் சென்டென்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணுடா. संयुक्त वाक्य। रवि ने बाल बाल कटवाए पर संतुष्ट नहीं है। सरल तथा मिश्र वाक्य। रवि बाल कटवाकर संतुष्ट नहीं है। सरल वाक्य। जब से रवि ने बाल कटवाए वह संतुष्ट नहीं है। ஸோ சன்யுக்த வாக்கியம் என்ன இருக்கு, பர் இருக்கு. நீங்க எப்பெல்லாம் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்றீங்களோ நீங்களே பார்த்துக்கணும், ஓகே நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேனா. சன்யுக்த வாக்கியக்கு ஒரு காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருக்கேன். சரல் வாக்கியவை வந்து நான் ஒரே சென்டென்ஸ் ஆக்கியிருக்கேன். ரவி பால் கட்டுவாக்கர் சந்தோஷ் நஹி ஹியர். ஸோ அவன் ஹேர் கட் பண்ணிட்டோம், ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ் ஹேர் கட், அதான் சொல்கிறாங்க. ஜப்சே ரவி நே பால் கட்டுவாய வகு சந்தோஷ் நஹி ஹை. ஸோ எப்போ அவன் வந்து ஹேர் கட் பண்ணானோ அப்பையிலேருந்து அவன் ஹாப்பியாக இல்லை. நீங்கள் இங்கே ஜப்சே ரவி நே பால் கட்டுவாயா தப்புசே இங்கே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். போடுறதுனால தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஃபுல்லி இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சென்டென்ஸ் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நோட் எடுத்துக்கோங்க. நோட்டில் வந்து இங்கே பாருங்கள், இவங்க என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரல் வாக்கிய வந்து 5 बजने पर मजदूर चले जाते हैं. அதாவது 5 o'clock ஆன உடனே லேபர்ஸ் கிளம்பிடுறாங்க. 5 बजे नहीं कि मजदूर चले जाते हैं. 5 மணி ஆகலை, அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ 5 மணி இன்னும் ஆகலை, தட் தே ஹாவ் கான். மிக்ஸ்டு வாக்கியில் பண்ணிட்டாங்க இதை. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா விச் இஸ் நாட் ஹியர், சன்யுக்தில் நீங்கள் இதை எழுதணும். இது ரெண்டுமே எழுதிக்கோங்க. இன்னைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் பண்ணால் கூட போதும். 5 இது எழுதிக்கோங்க. சரல் வாக்கியன்னு போட்டு இதை எழுதுங்க, மிக்ஸ்டு வாக்கியன்னு போட்டு எழுதுங்க, சன்யுக்த வாக்கியம் ட்ரை பண்ணுங்க. பண்ணுறீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஈவன் இஃப் இட் இஸ் ராங் நோ ப்ராப்ளம், வில் கரெக்ட் இட். சரிங்க, பார்க்கலாம். எழுதணுமா மேம் கேட்காதீங்க, எழுதணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிளாஸில் கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் பண்ணணும். 5 बजने पर मजदूर चले जाते हैं. ஸோ சரல் வாக்கிய நான் சன்யுக்த வாக்கியம் தான் இப்போ நம்ம 5 சென்டென்ஸ்க்கும் பண்ண போகிறோம். சன்யுக்த வாக்கியில் என்ன இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கும். அது பண்ணுறீங்களான்னு பாருங்கள், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். You are able to do டா? பண்ண முடியுதா? இந்த ஆன்சரே காணோம். Yes, ma'am. Try.
मैम 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 எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுடா. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல மிஸ்ர வாக்கியில ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஆனா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, கீ வரும்போது கீன்ற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கனெக்டிங் வேர்டு தான். அது நான் சொன்னேன்ல. அது அப்ப தனி அது அப்ப அது சம்யுக்த இதுல போவாதா? அதுதான் சொல்றேன், கீன்றது சன்னியுக்தல போகாது, கீன்றது மிக்ஸ்டு வாக்கியில வரும். அது வந்து தட் அப்படின்றது, தட்ன்றது என்ன பண்ணும், அந்த வேர்டு என்ன பண்ணும்னா இட் வில் கனெக்ட் டூ சென்டென்சஸ். இப்போ 5 வச்சு நஹிக்கு 5 மணி ஆகல, தட் அவங்க வந்து போயிட்டாங்கன்னு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஓகே மேம். எனிபடி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. संयुक्त பண்ணீங்களா? 5 बजे पर मजदूर चले जाते हैं. यस मैम. சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. टेल मी द आंसर. 5 बजने भी परंतु नहीं चलते जाते हैं. இல்ல சென்டென்ஸ் சொல்லுடா, வேற யார கூட சொல்லுங்க. मैम 5 बजे होते हैं और मजदूर चले जाते ஆமா, हैं. அவ்வளவுதான். வெரி குட். யார் இது சொன்னது ஆன்சர்? रुवंतिका. ருவந்திகா. வெரி குட். ஸோ அவங்க என்ன மீன், அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 o'clock ஆன உடனே லேபர்ஸ் ஆர் லீவிங் தி பிளேஸ்ன்னு சொல்ல வராங்க. அப்ப நீ எப்படி சொல்லணும்? 5 बजे हो गए और मजदूर चले जाते हैं. அந்த औरன் தான் அதுல கனெக்டிங் வேர்ட். சரியா? ஓகேவாடா, புரிஞ்சுது? நீங்க பாருங்க, இப்ப தப்பா எழுதுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். नेक्स्ट பாருங்க, मेहनती व्यक्ति के लिए सब कुछ संभव है. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். जो व्यक्ति मेहनती है उसके लिए सब कुछ संभव है. So one who is a hard worker, everything is possible for him. संयुक्त பண்ணுங்க. संयुक्त मैम நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அத்தஹ வச்சு கனெக்ட் பண்ணேன். அத்தஹ வச்சு எப்படி பண்ணீங்க சொல்லு? 5 बजे आए अतः मजदूर चलने लगे. करेक्ट. 5 बजे आए சொல்றது 5 बजे हुए अतः मजदूर चले जाते हैं. சரி, அந்த verb மட்டும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது சொல்லுங்கடா, सरल वाक्य இது சொல்லுங்க. मेहनती व्यक्ति के लिए सब कुछ संभव है. यार मैं आंसर सुन ला मैम. ट्राई பண்ணுங்க, ட்ரை பண்ணாதானே. व्यक्ति मेहनती होती है और उसके लिए सब कुछ
संभव होता है। கொஞ்சம் ரிப்பீட் பண்ணடா, ஒரே ஒரே நிமிஷம் இரு. मेहनती व्यक्ति के लिए सब कुछ संभव है. இப்போ சொல்லுடா, இப்போ இந்த ஆன்சர். அப்போ வந்து व्यक्ति मेहनती होता है और उसके लिए सब कुछ संभव। करेक्ट करेक्ट, वेरी गुड. मैम ना एवं वच्चे எழுதிருக்கேன் கரெக்ட்டா மேம்? படி சொல்லுடா. जो व्यक्ति मेहनती है एवं उसके लिए सब कुछ संभव है. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஜோ வியக்தி மெஹனதி ஹேன்னு சொல்லும் போதே நீ அந்த சென்டென்ஸை வந்துட்டு மிக்ஸ்டு வாக்கியில கொண்டு வந்துட்ட, டிபெண்டன்ட் கிளாஸ்ல கொண்டு வந்துட்ட. அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து அடுத்த சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். யார் வந்து மெஹனத்தியோ அண்ட் அவனுக்கு எல்லாமே பாசிபிள் சொல்ற. அப்ப நீ என்ன பண்ண, அந்த ஜோவை எடுத்துரு. புரியுதா? எப்ப நீ எப்பெல்லாம் நீ ஜோவோ ஜப்போ தப்போ போடுறீங்களோ அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸோட, அதாவது the coming சென்டென்ஸோட டிபெண்டன்ட் கிளாஸா மாறிடும். then it will be a mixed வாக்கியம். ओके मैम वो डाउट சொல்லுமா. व्यक्ति मेहनत करते हैं उसके लिए सब कुछ संभव है अपन बोला और उसको அவர் போட்ட கரெக்ட். ओके மனோஜ் புரிஞ்சுதா? மனோஜ் கிளாஸ்ல இருக்கியா? ஆன்சர் பண்றியாடா? புரியுதா உனக்கு? எஸ் மேம். அது நடுவுல இன்டர்நெட் கனெக்ஷன்னால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி சரி. anybody from A class book course A வை யாருமே ஆன்சர் பண்ணலையே. என்னாச்சு? आंसर பண்ணுங்க. उसके स्टेशन पर पहुंचते ही गाड़ी चल दी. அவன் ஸ்டேஷன் போன உடனே வண்டி போயிடுச்சு. மிக்ஸ்டு வாக்கிய ஜெய்சே ஹி ஸ்டேஷன் பहुंचा गाड़ी चल दी. எப்பவுமே நீங்க ஜெய்சே போட்டிங்கன்னா இவங்க போடுவாங்க, பட் நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது ஜெய்சே ஹி வஹ் ஸ்டேஷன் பहुंचा பைசே ஹின்னு போடுங்க. ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுங்க. சன்யுக் சொல்லுங்க. You need not raise your hands. நீங்க சொல்லல ஆன்சர். वह स्टेशन पर पहुंचा और उसकी गाड़ी चल दी. इजी था. राजू हिंदी पढ़ने के लिए शास्त्री जी के घर गया है. राजू शास्त्री जी के घर गया है क्योंकि उसे हिंदी पढ़नी है. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது உங்களுக்கு, அதாவது மேக் ஷூர் தட் யூ கெட் மார்க்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா क्योंकि போட்டிங்கன்னா इसलिए போடணும். சரி, इसलिए राजू शास्त्री जी के घर गया है क्योंकि उसे हिंदी पढ़नी है. இதை நான் உங்களோட சேக்குக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு வாக்கியை பொறுத்த வரைக்கும் கீயை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ சரல் வாக்கியத்தில் என்ன வரணும்? एक्चुअली இது सरल वाक्य के करेक्टा இருக்கும். राजू शास्त्री जी के घर गया है क्योंकि उसे हिंदी पढ़नी है. राजू வந்து சாஸ்திரி வீட்டுக்கு போயிருக்கா, ஏன்னா அவனுக்கு ஹிந்தி படிக்கணும். இந்த இடத்துல क्योंकिன்றது संयुक्त வாக்கியம். அப்ப இந்த மிக்ஸ்டு வாக்கியக்கு எப்படி நீங்க டிஃபரன்ஸ் கொண்டு வரணும்னா, इसलिए राजू शास्त्री जी के घर गया है क्योंकि उसे हिंदी पढ़नी है. இப்படி நீங்க எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? यस मैम. அப்படி எழுதிக்கோங்க. எழுதும்போது इसलिएன்னு போட்டு எழுதிக்கோங்க. सरल वाक्य பாருங்க. मैंने एक बहुत बीमार आदमी को देखा. ओके, मैंने एक आदमी को देखा जो बहुत बीमार है. सो நான் ஒரு पर्सனை பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஜுரம், ரொம்ப ஒரு இல்னஸ் ஆன ஒரு पर्सனை பார்த்தேன், பேஷண்ட்டை பார்த்தேன். संयुक्त என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு संयुक्त मैंने एक आदमी को देखा, वो बहुत बीमार था. मैंने एक आदमी को देखा
वो बहुत बीमार था वहाँ कनेक्टिंग वर्ड डा मैम और बहुत बीमार था और ओके मैंने एक आदमी को देखा और वह बहुत बीमार था ஓகே சரிடா பட்டு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா முடிஞ்சிச்சா இது ஸோ இந்த இது வந்து உங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு வச்சுருக்கேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த மெட்டீரியலை நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை எடுத்து இப்போ நம்ம என்ன கிளாஸில் பண்ணோமோ சரல் வாக்கிய சன்யுக்த் வாக்கிய தென் யூ ஷுட் ரைட் தட் மிக்ஸ்டு வாக்கிய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ நீ கொடுத்துருக்காங்க எஸ்மா somebody wants fourth எனக்கு இதோ வரேன் பட்டு இதுவா 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 கேட்டா फोर्थ वाले को संयुक्त वाक्यवे இதுதான் राजू शास्त्री जी के घर गया है क्योंकि उसे हिंदी पढ़नी है நம்ம संयुक्तக்கு எடுத்துக்கிட்டு मिश्र वाक्यக்கு நீ எப்படி எழுதணும்னா इसलिए राजू शास्त्री जी के घर गया है क्योंकि उसे हिंदी पढ़नी है சரியா ஓகே ஃபைன் மேம் மேம் இப்போ ஒருவேளை ஒரு சென்டென்ஸ்ல ஒன்லி கியோங்கி கொடுத்தாங்க அப்புறம் மிஸ்ர வாக்கிய எது அப்புறம் சன்யுக்த் வாக்கிய ரெண்டுத்துல எதுன்னு கேட்டு நம்ம எது ஆன்சர் பண்ணணும் கொடுக்க மாட்டாங்க பட்டு அப்படி கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா உனக்கு வந்து எய்தர் கண்டுபிடிக்கிறது அதாவது ஐடென்டிஃபிகேஷன் நீ கேட்குற மாதிரி இந்த கொஷினை ஐடென்டிஃபை பண்ணும்போது நீ சன்யுக்த் போட்டாலும் அவன் கரெக்டு தான் சொல்லுவான் ஏன்னா சன்யுக்த் தான் கியோங்கின்றது அங்கே சன்யுக்த் தான் இதை மிக்ஸ்டு வாக்கியவா பண்ணும்போது தான் நம்ம இஸ்லியே கியோங்கி போடுறோம் ஓகே மேம் சரியா இது அப்படியே பை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இது இன்னும் கிளியர் ஆகும் உங்களுக்கு இப்போ வந்து சிலது இப்படி வந்து அப்படி இருக்கும் அப்படி வந்து அப்படி இருக்கும்னு இருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கெட் இட் சரியா தக்ஷா எப்போ வந்த when I start the class you were not there டா தக்ஷா இருந்தியா தக்ஷா ஸ்லீப்பிங் பியூட்டி சரி ஓகே ஃபைன் யூ கேன் லீவ் தி கிளாஸ் என்ன தக்ஷா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கேன் உன்னை மேம் ஆல்ரெடி இருந்தேனே இருந்தியா சரி ஓகே நாளைக்கு அதாவது டுமாரோ பி கிளாஸ்க்கு வந்து யூ ஹேவ் கிளாஸ் டுமாரோ ஏன்னா நம்மளோட காம்பன்சேஷன் கிளாஸ் இருக்குது நாளைக்கு வந்துருங்க பி கிளாஸ் வந்துருங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டெஸ்ட்டுன்னு ஏக்கு டெஸ்ட்டு கிடையாது இந்த வீக் டெஸ்ட்டு கிடையாது பிக்கு டெஸ்ட் இருக்குது நாளைக்கு சொல்கிறேன் சரியா நவ் யூ கேன் லீவ் நாளைக்கு சேம் டைமிங் தான் சேம் டைமிங் தான் ஓகே மேம்